இந்த காலகட்டத்திலும் சினிமா நடிகர்களை உச்சத்தில் கொண்டாடும் நிலையில் ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். சமீபத்தில் வெளியான புஷ்பா படத்தின் 2ஆம் பாகம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வரும் நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் உதவிக்கரம் நீட்ட இறங்கியிருப்பது இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் காலை 4 மணி ஷோவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இந்த தடை இல்லை. அந்த வகையில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவான புஷ்பா 2 திரைப்படம் சில தினங்களுக்கு முன்பு திரையில் வெளியானது. ஆக்ஷன் திரைப்படமாக வெளியான இந்த படத்தின் பிரீமியர் ஷோ ஹைதராபாத்தில் திரையிடப்பட்டது. அந்த திரையிடலுக்கு இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத், நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றிருக்கின்றனர். அப்போது ரசிகர்களின் திடீர் கூட்டம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தடியடி நடத்தியது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 39 வயதான ரேவதி என்ற பெண் நேற்று உயிரிழந்தார். அவரது மகனும் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் அல்லு அர்ஜுன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெலுங்கு ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திரையரங்கு நிர்வாகத்துக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் அல்லு அர்ஜுன் வந்ததால் தான் ரசிகர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதில் சிக்கி பெண் பலியாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அல்லு அர்ஜுன் கூறியதாவது: பிரீமியர் ஷோ பார்க்க வந்த ரேவதி என்ற பெண் உயிரிழந்தது தொடர்ந்து ரேவதியின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க உள்ளேன். புஷ்பா 2 படக்குழுவினரிடமிருந்து ரேவதி குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக உள்ளோம். இந்த நேரத்தில் அவர்கள் வலியை உணர்ந்துள்ளேன். விரைவில் அவர்களை சந்திக்க உள்ளேன் என தெரிவித்துள்ளார். இந்த செயல் தெலுங்கு ரசிகர்கள் மட்டுமின்றி இந்திய ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அஜித்தை நெட்டிசன்கள் கூறுவது: கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு அஜித்தின் துணிவு படமும் விஜயின் வாரிசு திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகின. அப்போது அதிகாலை காட்சிகள் திரையிடப்பட்ட போது லாரி மீது ஏறி ஆட்டம் போட்ட அஜித் ரசிகர் ஒருவர் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவத்துக்கு பின்னர் தமிழ்நாட்டில் எந்த ஒரு படத்துக்கும் அதிகாலை காட்சிகளை திரையிட அனுமதி வழங்கப்படுவதில்லை. மேலும் உயிரிழந்த அந்த ரசிகருக்கு நடிகர் அஜித் எந்தவித உதவியும் செய்யவில்லை. கடவுளே அஜித்தே என கொண்டாடி வரும் ரசிகர்கள் மத்தியில் அஜித் தனது ரசிகரின் இறப்பை எட்டி கூட பார்க்க முடியாத அளவில் அல்லு அர்ஜுன் செய்தது சரிதான் என ஒப்பிட்டு வருகின்றனர். அதுபோல் பிகில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது ரசிகர்களை காவல்துறையினர் அடித்த போதும் கண்டுகொள்ளாத நிலையில்தான் நடிகர்கள் இருந்தனர். நடிகர்கள் மீது ரசிகர்கள் பாசமழை பொழிவதை ரசிகர்கள் முதலில் நிறுத்த வேண்டும் என அறிவுரையும் எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.